சென்னையில் இறுதிச் சடங்கில் நடந்த கொடூர கொலை. இளம் பெண்ணை சுற்றி வளைத்து ஓட ஓட வெட்டி கொலை செய்த கும்பல். கொலை சம்பவத்திற்கு பழிக்கு பழியாக கணவனுக்கு போட்ட ஸ்கெட்ச் மிஸ். சென்னையின் புறநகர் பகுதியான அம்பத்தூர் ICF காலனி குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவரது மனைவி 28 வயதான நந்தினி. அதே பாகுதியை சேர்ந்தவர் பாலாஜி. சதீஷ் தரப்புக்கும் பாலாஜி தரப்புக்கும் இடையே முன்விரோதம் காரணமாக கடந்த 2020ஆம் ஆண்டு சதீஷ் உள்ளிட்டோர் பாலாஜியை கொடூரமாக கொலை செய்த வழக்கில் சிறை சென்று வெளியே வந்த நிலையில் அந்த பகுதியில் வசிக்காமல் அவர் குடும்பத்தோடு சென்னை TP சத்திரம் பகுதியில் குடியிருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நந்தினியின் உறவினர் மதன் என்பவர் விபரீத முயற்சி மேற்கொண்டு உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் அந்த இறப்பு சம்பவத்தை கேள்விப்பட்ட நந்தினி இறுதிச் சடங்கில் பங்கேற்க வந்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பாலாஜி கொலை சம்பவம் நடந்திருப்பதால் அந்த பகுதிக்கு சதீஷ் தரப்பினரை வரக்கூடாது என காவல்துறையினரும் முன்பே எச்சரித்ததாக கூறப்படுகிறது. சதீஷ் வந்தால்தான் கொலை நடக்கும், நந்தினி வந்தால் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என எண்ணினாரோ என்னவோ தெரியவில்லை. இறுதிச் சடங்கில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் நந்தினி. அவர் வந்ததால் பதற்றம் நிலவிய நிலையில் இறுதிச் சடங்கு முடியும் வரை போலீசார் பாதுகாப்பு கொடுத்ததாகவே கூறப்படுகிறது. ஆனாலும் அங்கு மறைந்திருந்து சதீஷ் வருவாரா என காத்திருந்திருக்கிறது ஒரு கொலை செய்யும் படலம். சதீஷ் வரவில்லை. திடீரென நந்தினியை சுத்து போடுகிறது ஒரு கும்பல். தலை, முகம் உள்ளிட்ட பல இடங்களிலும் சரமாரியாக வெட்டிவிட்டு அந்த கும்பல் தப்பி ஓடிவிடுகிறது. சம்பவ இடத்திலேயே நந்தினி உயிரை விடுகிறார். அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதி பதற்றம் நிறைந்ததாய் மாறுகிறது. போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டு நந்தினியின் உடலை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் தொழிற்பேட்டை சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர்கள் டெல்லி பாபு, ஜெயகிருஷ்ணன் தலைமையில் 12 பேர் கொண்ட தனிப்படை போலீஸ் அமைக்கப்பட்டு கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தீவிரமாக தேடும் பணி நடந்து வருகிறது. ஆவடி காவல் ஆணையரக இணை ஆணையர் விஜயகுமார் IPS உத்தரவிட்டதை தொடர்ந்து ICF காலனி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது.